Are you feeling better? A little. Here, drink this and have some food. You gave us a scare. Rest now, child. அடடடடடடா! சூப்பர், சூப்பர், சூப்பருங்க. இதத்தானே எதிர்பார்த்தோம். நம்ம எப்பவோ ரிவ்யூல போட்டோம். கண்மணி வாந்தி எடுத்து அப்படின்னு எடுக்கும். அவரு கயிறுல புடிப்பாரு. எல்லாம் போட்டோம். ஆனா எவ்வளோ நாள் கழிச்சு கண்மணி கர்ப்பம்னு போடுறாய்ங்க. ஏப்பா 6 மாசம் ஆச்சே அவங்க பிரிஞ்சு. 6 மாசத்துக்கு அப்புறமாப்பா மசக்க வாந்தி வரும்? டேய்! 1 முழம் பூவ சுத்துங்கடா காதுல. 1½ லாரி பூவ சுத்துனா தல தாங்காது, காது வலிக்கும்டா. மண்டையே தெரியாதுடா டேய்! அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்புறவுகளே. கரெக்ட்டா இல்லங்க நான் சொல்றது? என்னங்க ஓவரா இல்ல? 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப கர்ப்பமா இருக்காளாம். சரி எப்படியோ கர்ப்பமா ஆயிருச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு ஏத்துக்க வேண்டியதுதான். கதைக்கு கால் இல்ல அப்படிங்கிற மாரி ஒப்பத்தாக்கு வால் இல்லன்னு சொல்லுவாய்ங்க. இப்ப அதுவும் பாருங்களேன், அன்பு இல்லாத சமயம் தான் இந்த பிள்ளை வாந்தி எடுக்குது. தேனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கண்மணி அப்படின்னுட்டு ஆஸ்பத்திரியில போனா டாக்டர் சொல்லிடுறாங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு. தாயாக அது எல்லாருக்குமே ஒரு உணர்வு வருது. கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சோன்னே தேனு வானத்துக்கு பூமிக்கு குதிக்குது. கண்மணி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட, கண்மணி அதுவும் எப்பவுமே கோவக்கார கண்மணி தானே, அப்படி பாக்குது. சந்தோஷமும் வருது. ஐயோ அன்பு சார்ட்ட சொல்லுவோமா அப்படின்னு போனை பண்ண போயில டப்புன்னு வாயை பிடிச்சு கையை பிடிச்சு தடுக்குது. வேணாம், இப்ப சொல்ல வேணாம். ஏம்ல சொன்னா சந்தோஷப்படும்ல அப்படிங்கல. அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு வேணாம், அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும். ஐயய்ய 6 மாசம் அங்க இருக்க போற, 6 மாசத்துல வயிறு காட்டி கொடுத்துருமே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அது சரி, அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஜீவா அதுல போய் இருந்தாங்க. அங்க இருந்து வேற வீடு பிடிச்சு போனாங்க. அந்த வீடு போய் ஒரு 2 மாசம் இருந்தாங்க. இப்ப என்னன்னா இப்பதான் வாந்தி எடுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. படிக்காதவங்கள ரஜினி புலம்புறாருல, அந்த மாதிரிதான் புலம்படியா இருக்கு. எப்படி வயிறு போன வாரம் பெருசா இருந்துச்சு, இந்த வாரம் எம்டியா இருக்கு, சேப்பாக்க கிரிக்கெட் கவுண்டர் மாதிரி அப்படிமாங்களே, அந்த மாதிரி தான் தோணுது. அடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. போனா கொஞ்சம் சோர்வு இருக்கும் இல்லையா பிள்ளைத்தாச்சிக்கு, அதனால போயிட்டு உட்காந்துடுறாங்க. ஒண்ணுமே சொல்லல, அப்படியே போய் உட்காடுறாங்க. சிவாமி வந்துட்டு என்னத்தா என்னாச்சு, அன்பு வராரு, ஏன் என்னாச்சுங்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த பிள்ளை நானே போய்க்கிறேன்னு போயிருதா, அதனால கண்மணி டயர்டா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமா போயிட்டு வந்தது டயர்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற வெண்ணிலாவும் பாட்டி வந்துட்டு ரொம்ப நக்கல் பண்றாங்க. இந்த 1½ நான் பிசினஸ் பண்றதுக்கு டயர்டு அப்படின்ட்டு. ஏன் பாட்டி நம்மலாம் கோடி கணக்குல பிசினஸ் பாக்குறோம் பண்றோம், அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. அடி விடுமா, அதெல்லாம் புதுசா பண்ணவங்களுக்கு அப்படித்தான், நம்மலாம் பரம்பரையா தொழில் பண்றோம், அப்படிலாம் நமக்கு டயர்டு வராது அப்படி இப்படின்னு இதுக பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா கண்டுக்கவே இல்லை. எந்திரிச்சு போயில மறுபடியும் ஒமட்டுது, போயிட்டு வாமிட் எடுக்குது. என்னம்மா என்ன சேராது சாப்பிட்டியா அப்படின்னு சிவாமி கேட்க, தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படியே தேனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வீட்டுல போய் அவங்க வீட்டுல சொல்லலாம்னா இந்த பிள்ளை சத்தியம் வாங்கிடுது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனாலும் அந்த பிள்ளைனால இருக்க முடியல. யார்ட்டையும் சொல்லாதுன்னு தானே இந்த பிள்ளை சத்தியம் பண்ணுச்சு. என் புருஷன்ட்ட சொல்லாதுன்னு சொல்லல அப்படின்ட்டு அன்புக்கு கால் பண்ணுது. அன்பு சார் நீங்க வெளில இருக்கீங்களா, ஆளுங்களோட இருக்கீங்களா அப்படிங்கல. ஏன் இப்படி கேட்கறாளே அப்படின்ட்டு கரெக்டா கண்மணி எல்லாரும் தான் அங்க இருக்கிறாங்க. ஹலோ சிக்னல் கிடைக்கல. ஓ ஆளுங்களோட இருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு இருக்கல. வெளியில வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை, அவ சோர்ந்து இருக்காளா? ஆமா ஒரே டயர்டா இருக்கா, வாந்தியை தான் எடுத்துக்கிட்டே இருக்கா. என்ன சாப்பிட்டா, என்ன நீங்க சாப்பிட்டீங்க வாங்கி கொடுத்தீங்க, ஏதாவது பார்த்து வாங்கி கொடுக்குறதுல ஆயின்னு கத்த. சார் கத்துறத நிப்பாட்டுங்க சார், நீங்க ரொம்ப பண்றீங்க. உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லலான்னு பார்த்தா நீங்க என்ன திட்டுறீங்க. சந்தோஷமான செய்தியா, என்ன தேன்னு சொல்ற, என்ன தன்மையில சொல்ற அப்படிங்கல. ஆமா சார் நீங்க அப்பா பார்க்க போறீங்க அப்படின்னு. என்னது அப்பா, என்ன சொல்ற, ஆமான்னு நடந்ததை சொல்ல. ஐயோ சந்தோஷமா இருக்கு சார், கண்மணி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கத்தி காட்டி கொடுத்துறாதீங்க. சரி ஓகே நான் ஒன்னும் சொல்லல, ஆனா நீங்களாம் எப்படியா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சுக்கோங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கோங்க, என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சரி வை, எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் போறேன் அப்படின்னு ஓடி வந்து கண்மணியை கட்டி பிடிச்சு தூக்கி, கண்மணி லவ் யூ டி என் பொண்டாட்டி, நீ கர்ப்பமா இருக்கியா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க. எல்லாரும் பார்க்க என்னடா ஆச்சு அப்படின்னு இங்க சந்தோஷமா இருக்க கேக்குறாங்க. கார்த்தி சிவகாமி எல்லாம். அதுக வெண்ணிலா குரூப்ஸ் அப்படியே வெந்து போய் நிக்குதுங்க. என் பொண்டாட்டி கர்ப்பமாயிட்டா இப்படின்னு தள்ளி இப்படி துள்ளி குதிச்சு முத்தம் கொடுத்து ஆகான்னு அப்படி கொண்டாடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ச்சே எல்லாமே கற்பனையா, வேணாம் அப்படின்னு மெல்ல வாராரு. கண்மணிட்ட வந்து நிக்கிறாரு. என்ன அப்படின்னு வந்து பார்க்க, ஒண்ணு இல்ல டயர்டா இருக்கா அப்படிங்கிறாரு. ஆமா கால்லாம் வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு, சோர்வா இருக்கு, நான் போய் படுக்கட்டா, நீ இங்கே படுத்துக்க, நீ படு. இல்ல நான் படு கண்மணி, யார் என்ன சொல்றான்னு பாத்துறேன் அப்படின்னு படுக்க வைக்கிறாங்க. அம்மா நீ வாமா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்திமா. என்னடா
நீ பாட்டி ஆகப் போற. என்னடா அப்படின்னு சொல்லி கத்த போயில வாய பொத்திடுறாங்க. ப்ளீஸ் அவ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா. கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்கா. நீ என்ன பண்ற? தேனு தான் இந்த விஷயத்த சொன்னுச்சுமா. நிஜமாவா? ஆமாம்மா அப்படின்னு நடந்தத சொல்ல, அவங்க வீட்லயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கா. அதனால நீ காஞ்சுக்காதம்மா. இப்போ என்னடா பண்றது? அவளுக்கு இந்த நேரத்துல என்னம்மா குடுக்கலாம்? என்ன குடுக்கலாம்? சரிடா எனக்கு தெரிஞ்சது நானு சத்து தான் நான் குடுக்குறேன் காய்ச்சி அப்படின்னு போயிட்டு என்னென்னமோ காய்ச்சுறாங்க. அ க அம்மா கண்மணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னீங்கல்ல, இத கொஞ்சம் குடிச்சிட்டு படும்மா. ஏன்? எதுக்கு இது? அட நீ டயர்டா போயிட்டு வரயில அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. என்னமோ மசக்கக்காரிக்கு காய்ச்சி குடுக்குற மாரி குடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க பாட்டி கேட்க, கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்? அவங்க தான் குடிக்கணுமா என்ன? நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. எல்லாம் என் கார்த்தி, என் தம்பியும் சொன்னாங்க. அந்த புள்ளைய பூ மாரி பாத்துக்கணும். ஏதாவது ஒரு குறை நடந்தா டைவர்ஸ் ஆயி போயிருவான்ட்டு. அதுக்காகத்தான் நான் பண்றேன். நீ குடி கண்மணி. அதுக்காகத்தான். வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்கவும், சரி அப்படின்னு குடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் சோர்வு அடங்குது. எனக்கு இப்போ உமட்டல் கொஞ்சம் நின்றுருக்கு அப்படிங்கிறாங்க. சரி மதியானம் உனக்கு என்னம்மா சமைக்கட்டும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். இங்க பாரு, நான் சொல்றத கேட்டுக்க. என் தம்பி சொல்லிட்டான். நீ சாப்பிட்டுக்க, எல்லாம் பண்ணிக்கோ. அதுக்கு காசு வேணா குடுத்துக்கோ. அப்பனா சரி அத்த அப்படிங்கிறாங்க. டேய் அன்பு இங்க வா. போயிட்டு சாம்பார் வைப்போம்டா அப்படிங்கிறாங்க. சாம்பாரா? எதுக்கு? அப்படிங்கிறாங்க. டேய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு பொரிச்சு, கீரை வச்சு எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கல, சரி மாங்கா பச்சடி வச்சுருவோம். மாங்காய் வாங்கிட்டு வரியா? ஆ மாங்காயா? அப்படின்னு வேகமா அந்த பிள்ளை எந்திரிக்குது. மாங்காய்னோனே எந்திரிக்கிறத பாத்தியா? அப்படின்னு இதுக சந்தோஷப்படுதுங்க. ஆனா கார்த்திகிட்ட சொல்லலங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த பக்கெட்டு இந்த ஆளு என்ன மசக்கக்காரி மாரி மாங்காய்னோனே எந்திரிக்கிறா. என்ன இந்த கிழவி எதுக்கெடுத்தாலும் கண்டுபிடிக்குதுன்னு கண்மணி நெனைக்க, இந்த பக்கெட்டு என்ன பெரியம்மா, பிக் மம்மி ஓவரா மருமகள தாங்குற மாரி இருக்கு. டேய் இங்க வாங்கடா அப்படின்னு இந்த பாண்டியன் ஸ்டோர்ல கோமதி செந்தில் தப்பு பண்ணான்ல, அந்த விஷயத்த எல்லாத்துலயும் சொல்லுது இல்லையா? அதே மாரி இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் சொல்லுது. அதாவது பவித்ரா, அவங்க புருஷன் கார்த்திக் 2 பேர்ட்டயும் சொல்லிருது. ஐயோ! சூப்பர். ஐயோ! மாசமா இருக்காங்களா அண்ணி அப்படிங்கிறது. டேய் மெதுவாடா. அவ யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காடா. யாருகிட்ட? உங்ககிட்டயா? தேன்மொழிகிட்டடா. தேன்மொழிகிட்ட சத்தியம் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்பு தான்டா சொன்னா. அன்புக்கு சொன்னது யாரு? தேன்மொழி தான்டா. அப்போ ஒருத்த மாத்தி ஒருத்த எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சத்தியம்? அதெல்லாம் சக்கர பொங்கலாயிருச்சு. ஏய்! அதெல்லாம் வேணாம்டா. அவ மனசு சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்ல வேணாம்னு சொல்றேன். அப்ப சத்தியத்த சொன்னதுக்கு என்னடா அர்த்தம் இருக்கு? அப்படிங்கிற சரி. அதுலயும் தேனு சொல்லியிருக்கா. புருஷன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. யாருகிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னா. அத நம்பித்தான் உங்ககிட்ட சொல்றேன் சார்ன்னு சொல்லியிருக்கா. அத காப்பாத்தணும்ல. பாவம்ல. சரி, சரி. இப்ப மாங்காய நறுக்கி வச்சு திங்க வச்சுருவோம் அண்ணிய. அப்படி நினைச்சிட்டு கீழ வாங்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா கண்ணு முன்னாடி எல்லாம் நறுக்க மாங்காய் நறுக்கணும்னு ஆசை வருது. கண்மணி இப்படி படுத்திருக்கு. "கண்மணி நீ படுத்துக்க. இந்தா உனக்கு வேணுமா?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. மாங்காய் கொண்டு போய் குடுக்குறாங்க. அது சூப்பரா இருக்கு. கொஞ்சம் உப்பு இதெல்லாம் மொளகா பொடிலாம் வச்சு குடுத்தா அப்படித்தான் திங்குது. "லைட்டா தொட்டுக்கம்மா. வயிறு வெந்து போயிரும்." சரிங்க" அப்படிங்கிறாங்க. "என்னாங்கடி மசக்கக்காரிய கவனிக்கிற மாரியே கவனிக்கிறீங்க?" அப்படின்னு பார்க்க, உங்களுக்கு என்ன தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க சிவகாமிய. "என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்ல? என் புள்ள இப்படி கிடக்குறானோன எல்லாம் ஏறி மிதிக்கிறீங்க. முழிச்சு வந்தா தாண்டி தெரியும். உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடிரும் உங்க கதை." அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. "இனிப்பு போட்டு செய்யட்டுமா? காரம் போட்டு செய்யட்டுமா கண்மணி?" அப்படிங்கிறாங்க. "2மே செய்யுமா. எது பிடிக்குதோ செய். குடிக்கட்டும். திங்கட்டும் என் பொண்டாட்டி, என் புள்ளன்னு சொல்லப் போறாரு. தின்னுட்டு போறாங்க." அப்படிங்கிறாரு. தின்னுட்டு போறாங்களா? "அதான் என் மனைவிய நாங்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன்." அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சமைக்க போறாங்க. சமைக்கையிலே மணக்குது. எந்திரிக்கிறாங்க கண்மணி. இவர் பார்த்தா அங்கனே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. லேப்டாப் எடுத்து வச்சு. "என்ன கண்மணி? என்ன? ஏன் எந்திரிக்கிற?" "இல்ல எனக்கு ஒரு மாரியா தலை சுத்துதுன்னு" கிச்சனுக்கு போறாங்க. "வெண்ணிலா இது சரியில்லையே! இவ ஏன் இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி இங்க புலம்புதுங்க. இங்க போயிட்டு வாந்தி எடுக்க, "பாத்தும்மா" அப்படின்னு தலைய பிடிச்சுக்கிறாங்க. வாமிட்டா எடுக்குது. "உட்காரும்மா" அப்படின்னு உட்கார வச்சுட்டு என்ன பண்றாங்க, ஒரு கசாயம் காய்ச்சி குடுக்குறாங்க. "ஆ எதுக்கு?" அப்படிங்கிறாங்க. "குடிம்மா எல்லாம் தெரியும்." இல்ல நீங்கலாம் இப்படி செய்றீங்க. பார்த்தா பச்சடி செஞ்சு வச்சிருக்காங்க. அத எடுத்து கபக் கபக்குன்னு திங்குது. ஏன் இதெல்லாம் என்ன கவனிக்கிறீங்க? அவர் என்னன்னா பக்கத்திலேயே இருக்காரு. எங்கிட்டும் போகாம. பார்த்து, பார்த்து என்னை யாரும் பக்கத்துல வரக்கூடாதுங்கிறாங்க. நீங்க பால் காய்ச்சி குடுக்குறீங்க, கசாயம் காய்ச்சி குடுக்குறீங்க, மாங்காய் நறுக்கி குடுக்குறீங்க, மாங்காய் பச்சடி வைக்கிறீங்க. என்ன இது? கார்த்திக் பார்த்தா அவரும் உன்ன அப்படி விழுந்து, விழுந்து கவனிக்க, "எல்லாம் தெரியும்டா. நீ கர்ப்பமா இருக்கேன்னு என்ன எங்களுக்கு தெரியும்." "அத்தை" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? நாங்க அந்த அளவுக்கு பாவியாயிட்டோமா?" "இல்ல இத சொன்னா அவளுக ஏதாவது பண்ணிருவாளுகன்னு பயத்துல தான்." "அவளுக பண்ணிட்டா நாங்க விட்டுருவோமா என்ன? அவ பண்ணாதவளா? உங்களுக்கு தெரியாது." "தெரியும் தான். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா?"
ஆனா இப்ப சொல்ல வேணாம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமக நெத்தியில முத்தம் குடுக்குறாங்க. சந்தோஷப்படுறாங்க. பின்னாடி வந்து அன்பு சாதிச்சுட்டியே அப்படிங்கிறாங்க. ஆமா அத்த. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அப்படிங்கையில டக்குனு அன்பு என்ன பண்றாரு, இல்ல கண்மணி நீ மயங்கி மயங்கி விழுந்தியா? மாங்காய் கேட்டியா? அத வச்சு எங்க அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. உனக்கு பால் குடுத்தாங்களா? அப்ப உன் கைய புடிச்சாங்கல்ல, அதுல நாடி துடிப்ப பார்த்துட்டாங்க. அத வச்சு கண்டுபிடிச்சாங்க. அத வச்சு தான் கண்டுபிடிச்சீங்களா? நான் கூட தேன்னு சொல்ட்டாளோன்னு நெனச்சேன். யாரு? தேன்மொழி. அவ ஏன் எங்ககிட்ட சொல்றா? அப்படி சொல்லி சமாளிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தேன் வந்துட்டு, கண்மணி அப்படின்னு வேகமா வருதுங்க. வந்தோனே, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? கண்மணி உனக்காக இந்த அப்படின்னு சேலையிலேருந்து ஒரு மாங்காய காமிக்குது. என்னம்மா வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படிங்கையில, எல்லாம் உங்களுக்கு தெரியும்டி. என்ன சொல்ற? தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சுச்சு? நானா எதுவும் சொல்லல. ஐயோ! ஏன்டி தவள வாயால கட்டுற மாரி பண்ணிக்கிற? நாங்களா தான் கண்டுபிடிச்சோம். ஓ! அப்படியா? அப்படிங்கையில, நல்ல வேளை அப்ப அன்பு சார் நான் சொன்னத அவ கண்டுபிடிக்கவே இல்லையா? என்னது? அப்படிங்கையில, நீ தாண்டி இப்ப சொல்லி மாட்டிக்கிட்ட. ஐயோ! கண்மணி என்ன மன்னிச்சிரு. அப்படிங்கையில, "ஒண்ண" அப்படின்ட்டு கன்னத்த பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. என்ன கண்மணி? நீ சொன்னதுனால ஒண்ணும் இல்லடி. இங்க எல்லாரும் என்னைய தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. அதத்தானே நானும் சொன்னேன். அப்படிங்குது தேன் வந்துட்டு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. வெண்ணிலா சும்மா விட்டுருவாளா என்ன? என்ன பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.